எங்கள் வீட்டில் 2 குச்சிக்கிழங்கு கோல் கொண்டு வந்து நெட்டேன் பாருங்க. எவ்வளோ வளர்த்தி நான் இப்படி நம்ம நினைக்கவே இல்லைங்க, இவ்வளோ வளர்த்தி வளருன்னு. எல்லா வீட்லேயும் எல்லா தோட்டத்துலேயும் விளைஞ்சா 7 அடி 8 அடி வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் குச்சிக்கிழங்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டு ஹைட்டே 11 அடிங்க. அதுக்கு மேலே டேங்கு வச்சுருக்கேன். கருப்பு டேங்க்கு மேலே எட்டிடுச்சுங்க பாருங்கள். இதுக்கு மேலே விட்டா நம்ம கரண்ட்டு மரத்தையே எட்டிடும். கரண்ட்டு மரத்தை பற்றி தான் தெரியுமே நமக்கு, பச்சை மரம் பட்டாவே எல்லாம் பீஸ் ஆகும்னு. அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரரு பிடுங்கினாருங்க. பாருங்கள், கிழங்கு ரொம்பவும் ஊரில், அதாவது எப்படி இருக்குன்னு, கிழங்கு நிறையா பிடிச்சிருக்கு. ஆனால் குண்டாகல, பெருசாகலைங்க. என்ன பண்ணுறது, சரி அப்படின்னு சொல்லி ஒன்று பாருங்கள் சீவி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அரிஞ்சு கொடுத்தாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என்னடா பிஞ்சிலேயே பிடுங்கிட்டோமே, டேஸ்ட் வராதேன்னு பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. சரி நம்ம இதை கிழங்கு உளிச்சு வேவிப்போம் அப்படின்னு சொல்லி வேவிச்சு பார்த்தாங்க. கிழங்கு உளிச்சா தோல் அப்படியே ஈஸியாக வந்துச்சுங்க. இந்த கிழங்கு சாப்பிட்றது குழந்தை பிள்ளைதாச்சுங்க. சாப்பிட்டா குழந்தைக்கு பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்குங்க. குழந்தை பிள்ளைதாச்சுங்களுக்கு இந்தமாரி கிழங்கு அடிக்கடி வேவிச்சு கொடுக்கணுங்க. நல்லா வேவிச்சு சாப்பிட்டா குழந்தைக்கு பால் இருக்கும், குழந்தையும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. சரி நாம் வேவிச்சு சாப்பிடுவோமா. பாருங்கள், குக்கரில் போட்டு 3 விசில் தாங்க விட்டேன். நல்லா பூவாட்டம் வெந்துருச்சு. எனக்கு இந்த குச்சிக்கிழங்கு சாப்பிட்னா எப்பயுமே எனக்கு நாட்டு சக்கரை தொட்டு தாங்க சாப்பிட்டு பழக்கம். நான் இந்த நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்றேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த கிழங்கு இந்த சேனலில் பார்க்குறீங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அப்படியே லைக் பட்டனையும் வளர்ந்துங்க. நம்ம சேனலுக்கு யாருமே அதிகமாக சப்போர்ட் போட மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரிய மாட்டேங்குது.